ரேவதி, கண்மணி, இங்க வாங்கம்மா. என்னக்கா, எதுக்கு கூப்பிடுறீங்க? எங்க வீட்டு எருமை எங்கம்மா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க மட்டும் வரீங்க, அதை காணும். கண்மணி, பாத்தியா சின்ன பொண்ணு மாமியாருக்கு கொழுப்ப? ஆமாக்கா. என்னம்மா நான் கேட்டதுக்கு பதிலே காணும். நீங்க 3 இருந்தானே ஒன்னா எப்பயும் சுத்திட்டே இருப்பீங்க ஜோடியா. இப்ப எங்க போயிட்டா அவ? வீட்டுல ஒரு வேலை செய்ய கிடையாது, எங்கேயாவது ஒண்ணு ஓடிடுறது. பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ இப்ப என்ன வேலைய கிழிச்சு புட்டான்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பிள்ளைய பாக்குறது, ஒரு மாமியாரை பாக்குறது இல்ல, ஒரு புருஷனை பாக்குறது இல்ல, எந்த ஆனாலும் ஓடிடுறது உங்களோட கதை அடிச்சுக்கிட்டு. எவ வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. என் புருஷன் வந்துருவாரு, நான் அவருக்கு சாப்பாடு செய்யணும். எவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க பாருங்க. புருஷனுக்கு பயந்துட்டு மணி 2 ஆகுது, இன்னும் இதை காணும். காலையில 9 மணிக்கு போனது. ஏதாவது பயம் இருக்கா? மாமியார் இருக்காங்க, புருஷன் இருக்கானுங்கட்டு. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆமாக்கா, சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. எவ்வளவோ சொன்னேன்க்கா, இங்கெல்லாம் தூங்காதம்மா, வீட்டுல தூங்கு, என்ன நினைப்பாங்க மாமியார் அப்படின்னுட்டு. இங்க நம்ம சிற பேச்ச அவ கேக்குறா. ஆளு முடி, இன்னைக்கு உன் முடிய பிச்சர் பாத்துக்கோ. அந்தால போய் தொலை. ஐயோ அம்மா, இடுப்பு. அடி, யாரும் என்ன தள்ளி விட்ட மாதிரி இருக்கே. என்ன எழுவ, நீ போய் தானா விழுற? என்ன பொண்ணு நீயா? எப்போ வந்த? அம்மா சொல்ற, சின்ன பொண்ணு அங்கதானே தூங்கிக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, இவ எப்போ வந்தா? நம்ம பேசுறதை கேட்டிருப்பாளோ? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, உங்க மாமியார் கேட்டிருந்தாங்க சின்ன பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு. அங்க எங்கேயாவது இருப்பாக்கா, வத்துருவா, நீங்க போங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆளு முடி, என்ன படம் கட்டுறீங்க? நான் இருக்கும் போது ஒண்ணு, நான் இல்லாத போது ஒண்ணுனிட்டு முடிய பிச்சர் பாத்துக்கோங்க. இவ வேற எப்ப வந்தான்னு தெரியலையே. இவ வேற நம்ம மேல செம்ம கோவமா இருக்கா. நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்றதுதான் நம்மளுக்கு நல்லது. சரி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன். போய் தொலைங்க, சாயந்தரம் வந்து சேருங்க. மாமியார் நின்னுட்டு இருக்கான்னு ஏதாவது உனக்கு மரியாதை இருக்கா? நீ பாட்டுக்கு அவளுங்க கிட்ட பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்க. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. சை, உங்ககிட்ட எல்லாம் பேசினா என் மண்டையே வலிக்கு. என்னத்த பண்ணணும் சொல்லுங்க, என்ன தேடுனீங்களாமா? இந்த நடிப்புக்கும் இந்த மரியாதைக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆணும்னா நடிக்க ஆரம்பிடுவா, இவளை போல மருமக யாரும் இல்லைன்னுட்டு. சை, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? என்ன பரட்டை இப்போ உனக்கு பிரச்சனை? கொஞ்ச நேரம் தூங்கி. இது பரட்டையா? எவளை பார்த்துடி சொல்ல பரட்டைன்னுட்டு? அத்தை உள்ள வரட்டுமான்னு கேட்டேன், அதுல காதல பரட்டைன்னு விழுந்துருச்சு. உன்கிட்ட பேசினா டைம் போகும். நான் போய் பிள்ளைக்கு வேற சோறு ஊட்டணும். உனக்கு தான் அக்கறை கிடையாது, எனக்குமா அக்கறை கிடையாது. சை, இப்ப நான் என்னத்த பண்ணிட்டேன்னு இப்படி திட்டிக்கிட்டு போகுது பரட்டை? ஒரு நாள்ல ஒரு நாள் இருக்கு. பிள்ளைங்களா இருக்கீங்களா? எனக்கு பேக் வாங்கி கொடுமா, பேக் எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குதுமா. சாயந்தரம் நானு லட்சுமி சின்ன பொண்ணத்தை எல்லாரும் போலான் இருக்கோம். உனக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு வை. எனக்கும் பேக் வேணும், வாங்கி கொடு. உனக்கெல்லாம் வாங்கி தர முடியாதுடி, அவ பேக் தான் பின் போயிடுச்சு. உன் பேக் நல்லா தானே இருக்கு. அவளுக்கு மட்டும் பேக் வாங்கி தர, அவளுக்கு மட்டும் வாங்கி தர, எனக்கு வாங்கி தர மாட்டியா? உன் பேக் நல்லா தானேடி இருக்கு. இப்ப இந்த 1 வருஷம் மட்டும்தான் நீ காலேஜ் போவ, அதுக்கப்புறம் வீட்டுல தானே இருப்ப. உனக்கு எதுக்குடி பேகு? மொத பிறந்ததுக்கு எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிற, நான் கேட்டா கூட வாங்கி தர மாட்டேங்கிற. அவெல்லாம் கேட்காத முன்னாடி எல்லாமே செய்யற. அவளுக்கு பேகு கூட தான் பிஞ்சிருக்கு, உடனே நான் வாங்கி தரேன் அப்படின்ற. காசு இல்லடி, உங்க அப்பாக்கு இன்னும் சம்பளம் போடல. நான் வச்சிருக்க காசுல தான் அவளுக்கு பேக் வாங்க போறேன். இப்போ எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. அவளுக்கு மட்டும்தான் நீ எல்லாமே செய்யற, என்ன பெத்தியே இல்ல குப்பத்தில இருந்து தூக்கிட்டு வந்தியா என்னன்னு தெரியல. எல்லாம் அவளுக்கு மட்டும்தான் செய்யற. போ மாண்டி, உங்க 2 பேத்தையும் குப்பை தொட்டியில தான் தூக்கிட்டு வந்து. ஏமா இப்படி சொல்லுற? நான் என்ன கேட்டேன்? பேக் தானே கேட்டேன். எப்ப பார்த்தாலும் நான் அல்ற மாதிரியே அது ஒண்ணு பண்ணிடுறேன். என்னங்கடி, அவங்கவுங்க வீட்டுல கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, பெத்தவங்களோட கஷ்டம். நீங்களும் இருக்கீங்களே, என்னைக்காவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறீங்களாடி? நான் அவளுக்கே பேக் வாங்கித்தான் எல்லாமே வாங்கித்தான், எனக்கு ஒன்றும் தேவையில்ல. போ. நீ என்னடி இந்த பழைய பேக் காமிச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்க? போ. அவன் மேல இருக்க கோவத்தெல்லாம் என் மேல காட்டாதம்மா. சோனி, சத்யாவுக்கு நான் பேக் வாங்கிட்டு வரேன், அதுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நீ எதுவும் வாய் திறக்காத, சரியா? பாவம் பிள்ளைய ரொம்ப திட்டி போடும். நான் சத்யா கிட்ட எதுவுமே சொல்லலை, ஃபீல் பண்ணாத. எனக்கு பேக் மட்டும் போதும். சரிடி, வீட்டில் பத்திரமா இருங்க, 2 பேரும் அடிச்சு சாவாதீங்க. நான் வந்துடுவேன். சரிம்மா, போயிட்டு திங்க ஏதாவது வாங்கிட்டு வா, வெறும் வீசிட்டு வந்துடாத. சரிடி, அவளை நீ கடுப்பேத்தாத. சரிம்மா, உன் பிள்ளைய நான் எதுவும் பண்ண மாட்டேன், பத்திரம் போயிட்டு வா.
சரிடி, போயிட்டு வரேன். கதவை பூட்டிக்கோங்க. அப்பா வந்து கதவை தட்டினா மட்டும் திறங்க, சரியா? ஆ சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. பாவம், ரொம்ப சோகமா இருக்காளே. மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அந்த குண்டு சோனி கேட்டா மட்டும் எல்லாமே வாங்கி தராங்க. எனக்கு புது பேக் வரப்போகுது, செலவுக்கு எதுவும் இல்லாம பிச்சை எடுக்க போறா. ஓடி அந்த பக்கம், நானே கடுப்புல இருக்கேன். வேணா சத்தியா, நான் பாட மாட்டேன், விட்டுடு, வலிக்குது வலிக்குது. என்ன அடி, இடுப்பு போச்சு. சும்மா என்கிட்ட அடி வாங்கி செத்தாத, போயிரு அந்த பக்கம். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் இப்படிதான் எனக்கு அக்கான்னு வந்து தொலைஞ்சிட்டியோ தெரியல. அக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? லட்சுமி இப்பதான் வந்து. இவளுங்க ஆளையே காணோம். வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணாங்க. வந்துருவாங்க லட்சுமி, வெயிட் பண்ணலாம். லட்சுமி அக்கா, கண்மணி வந்துட்டா பாருங்க. ராணி அக்கா, சின்ன பொண்ணு வந்துட்டா. வா சின்ன பொண்ணு. நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இந்த 4 முடி மட்டும் என்ன பண்ண தெரியல. என்ன 4 முடி கையை வீசிக்கிட்டு வரீங்க? ஒரு கட்டையும் காணும், ஒரு பேகையும் காணும். வா சின்ன பொண்ணு, அதான் கண்மணி இருக்கால, நான் கண்டிக்கிட்ட இருந்து வாங்கிப்பேன். 4 முடி சரியானது. இதே எனக்கு குடு வச்ச மாதிரியே நான் இவகிட்ட வாங்கிப்பேன்னு சொல்லுது பார்த்தா. இருக்கட்டும். என்னக்கா, நீங்க கண்மணி கிட்ட ஏதாவது காசு கொடுத்து வச்சிருக்கீங்களா? அவன் எங்க வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டி தானே. அவன் என்ன செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா? அவங்க அண்ணன் தக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. இந்த ஆளு வரட்டும், முடிச்சிடுறேன். நேரம் ஆகுது, பஸ்ஸே வர மாட்டேங்குது. பாரு, பஸ் வருது.